சார் வணக்கம். வணக்கம் சார். நான் டி.கே. ராமச்சந்திரன். ஒன்று, பிஜேபியினுடைய 10 வருட ஆட்சியில் தாங்கள் குறிப்பாக ஏதாவது பயனடைந்திருக்கிறீர்களா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைவு உள்ளது? வணக்கம், நான் சத்யதேவன். குறிப்பாக ஆளுன்னா இப்போ ரீசெண்டாக போட்ட அந்த 29 ரூபா அரிசி நல்லபடியாக இருந்துச்சு. பாரத் அரிசின்னு சொல்லுங்கள். பாரத் அரிசி அது நல்லா இருந்துச்சு. அதை வாங்கி சமைச்சோம், நல்லா இருந்துச்சு. அது வந்து எல்லாத்துக்கிட்டையும் ரீச் ஆகிருக்கு. திருப்பி எல்லாத்துக்கும் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லா இருக்கும். வெரி குட். அது ஒரு ரேஷன் அரிசியில் வந்து 38 ரூபாய் வந்து மத்திய அரசின் பங்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஓகே. ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்கிறது தெரியும். ஓகே. வந்தே பாரத் ட்ரெயின், அப்புறம் டிஜிட்டல் பேமெண்ட்டு, இதெல்லாம் பற்றி தங்களுடைய ஒப்பீனியன்? வந்தே பாரத் ட்ரெயின் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நான் போயினதில்லை இது வரைக்கும். டிஜிட்டல் பேமெண்ட்டு சொன்ன மாதிரி அந்த கோவிடுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பழக்கமாகிவிட்டதா? பழக்கமாகிவிட்டது. வெரி குட். நான் முடிந்த டிஜிட்டல் பேமெண்ட்டே பண்ணிடுறீங்க எல்லாத்துலேயும்? பண்ண வேண்டிய இடத்துல பண்ணிடுறேன். ஈவன் காய்கறி வாங்குற இடத்துல கூட டிஜிட்டல் பேமெண்ட் இருக்கு, தெரியுமா? இருக்கு. சரி, ஓகே. கோவிட் வேக்சினேஷன் நீங்க போட்டுக்கிட்டீங்களா? போட்டுக்கிட்டோம். 3 டோஸும் போட்டுக்கிட்டோம். ஓகே. அதுல நல்ல ஒரு பலன் அடைஞ்சோம். வெரி குட். இந்த ஜன ஔஷதாலயான்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டருடைய ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்ல குறைந்த விலை மருந்துலாம் கிடைக்கிறது. அதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பத்தி தெரியும். கடைகள்லாம் இருக்கிறது தெரியும். பட் நாங்க அந்த இடத்துல மருந்து வாங்கினதில்லை. ஓகே. அதை உபயோகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லையா? அதுக்கு வாங்குறப்ப சமயத்துல டாக்டர் அந்த மாதிரி பெரிய அளவுக்கு நம்ம ரெகுலரா சாப்பிட்ற அளவுக்கு இது இல்லை. இருந்துச்சுன்னா வாங்கி. சரி, ஓகே. மிக்க நன்றி.